தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை தொடர வேண்டும் என மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். 100 நாள் வேலை திட்டத்தின் பணி நாள் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளதை பாராட்ட திமுக அரசுக்கு மனமில்லை எனவும் சாடல். 100 நாள் வேலை திட்டத்தில் நிதிச்சுமை என்றால் நாடாளுமன்றத்தில்தான் திமுக எம்பிக்கள் குரல் கொடுக்க வேண்டும் என இபிஎஸ் கருத்து. வருவாய் பற்றாக்குறையை குறைக்க திமுக அரசு நிபுணர் குழு அமைத்து பின்னரே தமிழகத்தின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாகவும் சாடல். விலைவாசி உயர்வு, ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் காரணமாகவே ரயில் டிக்கெட் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கலாம் என இபிஎஸ் கருத்து. மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ரயில் டிக்கெட் கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். கண்டிப்பா ஒரு ஒளி பிறக்கும், அந்த ஒளி நம்மை வழிநடத்தும். மாமல்லபுரத்தில் நடந்த சமத்துவ கிறிஸ்தவ விழாவில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும், அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். இங்க வந்திருக்கும் அருளாளர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் தாவேகா 100% உறுதியாக இருக்கும். அதில் எந்தவித சமரசமும் இல்லை. மாமல்லபுரத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் தாவேகா தலைவர் விஜய் பேச்சு. பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் ஜனவரி முதல் வாரத்தில் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தகவல். பரிசு தொகுப்போடு 3000 ரூபாயை வழங்குவதற்கு அரசு முடிவு செய்துள்ளதாக பரவும் தகவலால் மக்கள் எதிர்பார்ப்பு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் குடும்பத்திற்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசுக்கு கோரிக்கை. எளிய மக்கள் தைப்பொங்கல் அன்று மகிழ்ச்சியாக அந்த பண்டிகை கொண்டாட முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த ஆண்டாவது இந்த மக்களுடைய மனம் குளிர்கின்ற விதமாக, மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்பில் ஒவ்வொரு குடும்பத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் முக்கிய பேச்சுவார்த்தை. பழைய ஓய்வூதியம், ஓய்வூதிய பண பலன்கள் விடுவிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல். தமிழ்நாடு செவிலியர்கள் சங்கத்தினருடன் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. செவிலியர்கள் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. பொங்கலுக்கு முன்பாக சீனியாரிட்டி அடிப்படையில் 169 பேருக்கு பணி ஆணை வழங்கப்படும் எனவும் விளக்கம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியது. திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் கூட்டத்தில் மாவட்ட வாரியாக மக்களின் கோரிக்கைகளை பெறுவது, பல்வேறு அமைப்புகளுடன் கலந்துரையாடுவது குறித்து ஆலோசனை. சென்னை மெரினா கடற்கரையில் கடைகள் ஒதுக்குவது தொடர்பாக ஹைகோர்ட் நீதிபதிகள் சுரேஷ்குமார், ஜெகதீஷ் சந்திரா நேரில் ஆய்வு. சென்னை மாநகராட்சி ஆணையர் தாக்கல் செய்த அறிக்கையின்படி எத்தனை அடி இடைவெளியில் கடைகள் இருக்கும் என கேள்வி. சென்னை மெரினாவில் கடைகளுக்கு நீலகொடி சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை என நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்.
மெரினா கடற்கரையிலேயே அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவு. சென்னை அண்ணா சதுக்கும் பேருந்து நிலையம் அருகே வீடு அற்றவர்களுக்கான இரவு நேர காப்பகம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 99,840க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 12,480க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 2,31,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 231க்கு விற்பனை. ஜனவரி 9ஆம் தேதி புதுக்கோட்டையில் நடைபெறும் தனது பிரச்சார பயண நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. புதிய கட்சிகள் அதற்குள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தால் அவர்களும் பிரதமருடன் மேடை ஏற்றப்படுவார்கள் எனவும் விளக்கம். என்னுடைய நிறைவு விழா வரக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதி புதுக்கோட்டையில் நடைபெறுவதாக உத்தேசிக்கப்பட்டு இன்றைக்கு கால்கோள் விழால நாட்டப்பட்டிருக்கிறது. அதில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக வர இருக்கிறார்கள். தமிழகத்தில் எஸ்ஐஆர் திருத்தத்திற்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 39,821 பேர் கோரிக்கை. 431 பேர் பெயரை நீக்க கோரிக்கை வைத்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாஷா பள்ளி வாசலில் சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மாட்டு வண்டியில் கொடிமரம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட நிகழ்வில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி வருகிற 23, 24 ஆகிய தேதிகளில் 891 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கிளாம்பாக்கத்திலிருந்து 780, கோயம்பேட்டிலிருந்து 91, மாதவரத்திலிருந்து 20 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. அணுசக்தி துறையில் தனியாரை அனுமதிக்கும் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல். மத்திய அரசிடம் தனியார் உரிமம் பெற்று அணுமின் நிலையங்களை இயக்கவும் பராமரிக்கவும் மசோதாவில் வழிவகை. உத்தரகாண்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் பகவத்கீதையின் வாசகங்களை வாசிப்பதை கட்டாயமாக்கி அம்மாநில அரசு உத்தரவு. இந்திய கலாச்சாரம் வாழ்க்கை தத்துவங்களுடன் மாணவர்களை ஒருங்கிணைத்து முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்க இந்த முயற்சி உதவும் என அம்மாநில அரசு தகவல். கர்நாடகாவை தொடர்ந்து தெலுங்கானா அரசும் மத வெறுப்பு பேச்சுகளுக்கு எதிராக புதிய சட்டம் கொண்டுவர முடிவு. 2026 பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதிய சட்டம் கொண்டுவர உள்ளதாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்மார்க்கில் கடும் பனிப்பொழிவு. வெண் போர்வை போர்த்தியபடி காட்சியளிக்கும் பனிக்கட்டிகளில் விளையாடி சுற்றுலா பயணிகள் உற்சாகம். H1B விசா வைத்துள்ள ஊழியர்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என கூகுள், ஆப்பிள் நிறுவனங்கள் அறிவுறுத்தல். சமூக ஊடக கட்டுப்பாடு காரணமாக H1B உள்ளிட்ட பிற விசா நீட்டிப்புக்கு ஓராண்டு வரை தாமதம் ஏற்பட்டுள்ளதால் நடவடிக்கை.
அமெரிக்க அரசியலில் புயலை கிளப்பி வரும் சிறார் பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ட்ரம்ப், எப்ஸ்டீன்ஸ், மெலனியா ட்ரம்ப் புகைப்படங்கள் உட்பட 16 கோப்புகள் நீதித்துறை இணையதளத்திலிருந்து திடீரென மாயமானதால் அதிர்ச்சி. நார்வே பிரதமருடன் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆலோசனை. உண்மையில் போரை நிறுத்த வேண்டிய தேவையை ரஷ்யா உணர வேண்டும் என எக்ஸ் தளத்தில் ஜெலன்ஸ்கி பதிவு. இலங்கை அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி. 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபாரம். மகளிர் T20 போட்டியில் 4000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார் ஸ்மிருதி மந்தனா. சர்வதேச அளவில் 2வது வீராங்கனை என்ற பெருமையை பெற்றார். மும்பையில் நடைபெற்ற CII வெஸ்டர்ன் இந்தியா ஸ்குவாஷ் தொடர். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜோஷ்வா சின்னப்பா, ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் வீர் சோட்ரானி சாம்பியன். ஹைதராபாத்தில் கடை திறப்பு விழாவின் போது நடிகை சமந்தாவுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள முண்டியடித்த ரசிகர்கள். தப்பித்தோம் பிழைத்தோம் என சமந்தா வேகமாக காருக்குள் செல்லும் வீடியோ வைரல். மக்களுக்கு நல்லது செய்ய நடிகர்களுக்கு அதிகாரம் அவசியமில்லை. சென்னையில் நடைபெற்ற திரைப்பட நிகழ்ச்சியில் கன்னட நடிகர் சிவராஜ்குமார் கருத்து. ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு பாலிடிக்ஸ் என்ன தெரியாது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் திங் இங்கே என்ன பண்ணணுமோ ஹெல்ப் பண்ணுமோ கண்டிப்பாக அது பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு பவர் வேணாம். அதுக்கு நாங்கள் யாருக்கு வேணால் பண்ணலாம். ஐ நீட் நாட் ஷோ பார்ஷியாலிட்டி. ஐ கேன் டூ ஃபார் எவ்ரிபடி. பட் பாலிட்டிக்ஸ் சம்டைம்ஸ் இட் டசன்ட் ஹேப்பன் லைக் தட். ஒன்லி டு சம் பீப்புள் தே வில் டூ, நாட் ஃபார் எவ்ரிபடி. But we can do for everybody, and I don't care for anybody because it's my money whom I want to help. That's all.